ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் யூஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 4 வெக்டார் கால்குலஸ் தான் கன்டினியூ பண்ணுறோம். இதில் ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் தியரம் ஸ்டார்ட் பண்ணி சில சம்ஸ் போட்டிருப்போம். அதுக்கு போட்டிருக்கோம், இன்னும் சம்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி அதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 சம்மாவது நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த டாப்பிக்லேருந்து. The following theorems called integral theorems establish the equivalent relation among the line, surface and volume integrals of vectors. இந்த Gauss divergence theorem, Stokes theorem, Green's theorem இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா integral theoremனு சொல்கிறோம். Integral theorems. இப்போ Gauss divergence theorem பார்த்திங்கன்னா it gives the relationship between double integral and triple integral. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டபுள் இன்டெக்ரல் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டபுள் இன்டெக்ரல் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல். தியரம் ஸ்டோக்ஸ் தியரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்டெக்ரல் அண்ட் டபுள் இன்டெக்ரலோட ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிங்கிள் இன்டெக்ரல் அண்ட் டபுள் இன்டெக்ரல். ஸ்டோக்ஸ் தியரம் கிவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிங்கிள் இன்டெக்ரல் அண்ட் டபுள் இன்டெக்ரல். இதோட ஃபார்மேட்டை இன்னும் வாட்டி ரீகால் பண்ணிடுங்க. இஃப் யூ வி டோ யூ பை டோ ஒய் டோ வி பை டோ எக்ஸ் ஆர் கண்டினியூஸ் அண்ட் சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் இந்த ரீஜியன் ஆர் என்க்ளோஸ்ட் பை த கர்வ் சீனா தென் இன்டெக்ரல் யூ டிஎக்ஸ் ப்ளஸ் வி டிஒய் ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் டிஎக்ஸ் டிஒய். இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இது இன்னும் வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. இது கிரீன்ஸ் தியரம். இதில் கராளரி எப்படின்னா, இப்போ இந்த டோ யூ பை டோ ஒய்யும் டோ வி பை டோ எக்ஸும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இன்டெக்ரல் யூ டிஎக்ஸ் ப்ளஸ் வி டிஒய் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் ஆஃப் இன்டகிரேஷன். 1 மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் ஆஃப் இன்டகிரேஷன். நல்லா தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்டெக்ரல் தியரம்ஸை என்னென்ன வருது அப்படின்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம். இதில் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டபுள் இன்டெக்ரல் அண்ட் ட்ரிபிள் இன்டெக்ரல். கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம். ஸ்டோக்ஸ் தியரம் சிங்கிள் இன்டெக்ரல் அண்ட் டபுள் இன்டெக்ரல். இதில் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கிரீன்ஸ் தியரமோட ஃபார்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூவு விஇ டோ யூ பை டோ ஒய் டோ வி பை டோ எக்ஸ் கண்டினியூஸ் அண்ட் சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன் இந்த ரீஜியன் ஆர் என்க்ளோஸ்டு பை த கர்வ் சீனா integral c u dx plus v dy equal to double integral over r dou v by dou x minus இதை ஃபஸ்ட்டு போகணும், இது அப்புறம் போகணும் ஆகுச்சுங்க. dou v by dou x minus dou u by dou y dx dy. dou v by dou x இங்கே x y தான் வரும். இங்கே vu இங்கே as usual லைன் மாறாது, x y தான் வரும். அப்படி க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு கராளர் என்ன, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த integral over c u dx plus v dy is the independent of the path of integration. Independent of the path of integration. Corollary 2 என்னன்னா, if R is a region bounded by a simple closed curve c, then the area of R is given by half integrals over c x dy minus y dx. இது corollary 2. இதெல்லாம் 1 மார்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சம்மு பார்க்கலாம். கிரீன்ஸ் தியரமில் எவால்வேட் கொடுத்துருக்காங்க. எவால்வேட் பை கிரீன்ஸ் தியரம் இன்டெக்ரல் ஓவர் சி xy ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் வேர் சி இஸ் த ஸ்கொயர் ஃபவுண்ட் பை எக்ஸ் ஈக்குவல் டு -1 எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு -1 ஒய் ஈக்குவல் டு 1. அப்போ அதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்ம் எழுதிக்கோங்க. கிரீன்ஸ் தியரம்க்கு எழுதிக்கோங்க. கிரீன்ஸ் தியரம் இன்டெக்ரல் சி யூ டிஎக்ஸ் ப்ளஸ் வி டிஒய் double integral r dou v by dou x minus dou u by dou y dx dy. Green's theorem நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன்ஸ் தியரம்னாலும் சிங்கிள் இன்டெக்ரல் டபுள் இன்டெக்ரல் வரும். ஸ்டோக்ஸ் தியரம்னாலும் அப்படி தான் வரும், சிங்கிள் டபுள் தான் வரும். அதே இது காஸ் தியரம் வரும்போது டபுளும் ட்ரிபிளும் வரும். காஸ் தியரம் டபுளும் ட்ரிபிளும் வரும். காஸுக்கு மட்டும் டபுள் ட்ரிபிள் அப்படி ஞாபகம் வச்சுங்க. காஸ் தியரம் மட்டும் டபுள் ட்ரிபிள். கிரீன்ஸும் ஸ்டோக்ஸும் சிங்கிள் டு டபுள் அப்படி தான் வரும். இதை நீங்கள் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம் தான். யூ வச்சு எழுதலாம், இல்லைனா எம்மு வச்சு எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். சில புக்கில் mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு
டோ என் பை டோ நம்மளுமே சில சமயம் அப்படி போட்டிருப்போம். டோ என் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய். அதை வந்து பழக்க தோசை நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? எம்மு என்னென்னு எடுத்திங்கன்னா அதே மாதிரி போடுங்க. என்னு எம்மு எக்ஸ் ஒய் வரும். இல்லை யூவின்னு எடுத்திங்கன்னா அதே மாதிரி போட்டுங்க. அது உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இங்கே வந்து நம்ம யூவின்னு எடுத்தனால அதே மாதிரி இப்போ நம்ம போடுறோம். எம்ஏன்னு வச்சா நீங்கள் லெட்டரை மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ யூ வந்து இது, வி வந்து இது இல்லையா? அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? அப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? டோ யூ பை டோ ஒய்யும் டோ வி பை டோ எக்ஸும் வேணும். அப்போ டோ யூ பை டோ ஒய் வேணும்னா வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து எக்ஸ் வரும், இது வந்து 0 ஆயிரும். இங்கே வந்து டோ வி பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது இதுக்கு வந்து 2x, இது வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு எக்ஸு, இதுக்கு வந்து 2y வந்துச்சு. அடுத்தது இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ இன்டகிரல் அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். u dx v dy. அப்போ யூங்கிறது xy ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், v வர இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போடுங்க. u dx ப்ளஸ் v dy ஈக்குவல் டு டபுள் இன்டகிரல் ஆர், இங்கே என்ன போடுவோம்? டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய். அப்போ டோ வி பை டோ எக்ஸ் 2x மைனஸ் எக்ஸ். இப்போ 2x மைனஸ் எக்ஸ் dx dy. லிமிட் பார்த்திங்கன்னா அவனே கொடுத்துருப்பான். -1 to -1 to -1 1 to 1 -1 to -1. அடுத்தது லிமிட் போடுங்க. லிமிட் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. -1 to 1 1 to -1. இப்போ -1 to 1 -1 to 1 எக்ஸ் டிஒய், 2xல எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ் dx dy. அப்புறம் இது வந்து வித் ரெஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 -1 to 1 போடுங்க. அப்போ வந்து 1/2 வெளியே எடுத்துடலாம். ஸ்கொயர்னால உங்களுக்கு +1 போட்டாலும் -1 போட்டாலும் இங்கே ஒன்றும் ஆன்சர் மாறாது. ஸோ 1 மைனஸ் ஆஃப் -1 the whole square dy. இதை சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும்? நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ நம்ம அடுத்தது போட வேணாம். 0 into anything 0 ஆயிரும். ஸோ அதோட சொல்யூஷன் வந்து 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ கிரீன்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்டெக்ரல் டு டபுள் இன்டெக்ரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதே செகண்ட் சம்மு e power minus x sin y dy sin y dx plus cos y dy. C is the rectangle with the vertices 0, 0, pi, 0, pi, pi by 2, 0, pi by 2 கொடுத்துருக்காங்க. எவால்வேட் கிரீன்ஸ் தியரம். நீங்கள் வந்து யூவி வச்சு எழுதினாலும் சரி, ஃபார்முலாவில் எம்என் வச்சு எழுதினாலும் சரி, அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை பொறுத்தவரைக்கும் யூவி வச்சு எழுதினாலும் அப்படியே போட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூ எழுதியாச்சு, வி தனியாகிட்டோம். அப்போ டோ யூ பை டோ ஒய் வந்து என்ன வரும்? e power minus x சைனை பண்ணால் காஸ் ஒய். டோ வி பை டோ எக்ஸ் என்ன வரும்? e power minus x காசை பண்ணால் மைனஸ் ரெஸ்பெக்ட் எக்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ e power minus x இதை பண்ணுவோம் -1 வரும். காசு எப்படி வச்சுருக்கோம். சரிங்களா? யூவி மெத்தடில் போடுங்க. ஒரு டேர்ம் 0 ஆயிரும், பேலன்ஸ் ஒரு டேர்ம் மட்டும் கிடைக்கும். யூ டேஷ் பண்ணும்போது 0 ஆயிரும். அப்புறம் u இன்ட்டு வி டேஷ். அப்போ யூ எழுதிட்டோம், வி டேஷ் சைனை பண்ணால் காசு. இங்கே பார்த்தீங்கன்னா யூ டேஷ் e power minus x பண்ணும்போது மைனஸ் e power minus x யூ டேஷ் வி மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் பண்ணும்போது இது 0 ஆயிரும். ஏன்னா இங்கே ஒய் தான் இருக்குது, அது 0 தான். ஒவ்வொரு டேர்ம் கிடைக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபார்மேட் எழுதிக்கிறோம். இன்டகிரல் டோ வி பை டோ எக்ஸ் மைனஸ் டோ யூ பை டோ ஒய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதே மைனஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறனால -2 times e power minus x cos y. அவ்வளோது. இப்போ ஃபார்மேட்டில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது கொஸ்டின் ஃபார்மேட் அப்ளை பண்ணியிருக்கோம். லிமிட் போடுங்க. 0 to pi 1 0 to pi by 2 1. இந்த -2 வெளியே போட்டுருங்க. அப்போ e power minus x cos y dx. ஃபஸ்ட்டு இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணலாம். இப்போ cos y வெளியே போட்டோம்னா இதை பண்ணும்போது e power minus x -1 வருமா? இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to pi. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ மைனஸ் e power minus 5 ப்ளஸ் e power 0. மைனஸ் e power minus 5 வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்? e power 0 வந்து அதாவது e power minus 5 வந்து அப்படியே தான் இருக்கும். e power 0க்கு வந்து நம்ம 1ன்னு போட போகலாம். அப்போ 1 மைனஸ் e power minus 5 ஆயிடுச்சு cos y dy. அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து வித் ரெஸ்பெக்டிவ் ஒய் பண்ண போகிறோம். அப்போ வந்து இது கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டுருங்க. காசை பண்ணால் sin y. லிமிட் போடுங்க 0 to pi by 2.
அடுத்தது sin π/2 மைனஸ் sin 0. sin 90 பார்த்திங்கன்னா 1 வரும், sin 0 0 ஆயிரும். அப்போ 1 மைனஸ் 0 1 தான் வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ இது மட்டும் தான் ஆன்சர் வரும். 2e power minus by minus 1. இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. கிரீன்ஸ் ஏதாவது ஒரு தியரம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சம் வரும். இப்போ பாருங்கள், e power minus x sin y dx plus cos y dy. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இன்டெக்ரல் mdx plus ndy வச்சு போட்டாலும் சரி, இல்லை uv வச்சு போட்டாலும் சரி. uv வச்சு போன சம் போட்டனால இந்த சம்மும் uv தான் போட்டிருக்கேன். லெட்டர்ஸ் ஒரு மேட்ரு கிடையாது. நீங்கள் இங்கே சிங்கிள், இங்கே டபுள் போடுறீங்க, அவ்வளோதான். இங்கே என்ன போடுறோமோ, அதாவது இங்கே என்ன லெட்டர் இருக்குதோ அதுதான் இங்கே வரும். ஃபஸ்ட்டு செகண்ட் அவ்வளோ ஃபஸ்ட் வரும், ஃபஸ்ட்டு அவ்வளோ செகண்ட் வரும், மைனஸ் போட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு u என்ன v என்ன எழுதிக்கோங்க. uv கரெக்டுங்களா? அப்போ u ஈக்குவல் டு e power minus x sin y, v ஈக்குவல் டு e power minus x cos y. இப்போ டோ u பை டோ y வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுங்கள், இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒவ்வொரு டேர்ம் தான் கிடைக்கும். இதை ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணால் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மைனஸ் போடும்போது இதுவும் இதே தான், இங்கே மைனஸ் போட இது வந்து மைனஸ். இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 2e power minus x cos yன்னு வந்துடும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 0 to πயும் 0 to π/2வும் லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து e power minus xஐ பண்ணால் மைனஸ் e power minus x cos y dx cos y. சரிங்களா? ஏன்னா e power minus xஐ பண்ணும்போது மைனஸ் e power minus x cos y அப்படியே இருக்கும். இன்னொன்று பண்ணும்போது நம்மளுக்கு 0 ஆயிரும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒரு டேர்ம் வந்து 0 ஆயிரும். அதனால் வந்தது மட்டும் எழுதிக்கோங்க. அப்போ வந்து cos y மைனஸ் e power minus x. இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 0 to πன்னு. அதில் e power 0 1 எழுதிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வெளியே போட்டுட்டு திரும்ப வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுங்கள். cos y பண்ணால் sin y. லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1 வருது. ஸோ இது ஆன்சர் இருக்குது. அடுத்தது அதே மாடலில் இன்னொரு சம்மு. இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் பை அப்ளைங் த டிடக்ஷன் ஃப்ரம் கிரீன்ஸ் தியரம் that for a closed curve C is the xy plane. Half integral over C x dy minus y dx is an area enclosed by C ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போல் எலிப்ஸ்க்கு நம்ம எப்படி எடுப்போம், எக்ஸ் வந்து ஏ காஸ் தீட்டா, ஒய் வந்து பி சைன் தீட்டான்னு எடுப்போம் இல்லைங்களா? நம்ம 12th படித்த மாதிரி அதே மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. அப்போ ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஃபு இன்டெக்ரல் ஓவர் சி எக்ஸ் டிஒய் மைனஸ் ஒய் டிஎக்ஸா. அப்போ ஹாஃபு 0 to 2π எக்ஸ் வந்து ஏ காஸ் தீட்டா, டிவை பண்ணும்போது என்னாகும், டிஃப்ரென்சியேஷனாக பி சைன் தீட்டா மைனஸ் ஒய் போட்டோம், டிஃப்ரென்சியேஷனாக எக்ஸ் ஏ காஸ் தீட்டா. இதுக்கப்புறம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பி காஸ் தீட்டா டி தீட்டா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ சைன் தீட்டா டி தீட்டா. கரெக்டுங்களா? ஓகே. அடுத்ததில் ஏபி இருக்குது, இங்கே ஏபி இருக்குது. அது தூக்கி வெளியே போட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், சைன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு வரும். இதோட வேல்யூ வந்து 1. ஸோ வெறும் டி தீட்டா வரும். அதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் தீட்டா வரும். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 0 to 2πன்னு. இப்போ 2π மைனஸ் 0 2πன்னு வரும். 2வும் 2வும் கேன்சல் ஆனால் பை ஏபி கிடச்சிரும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரிசல்ட்டு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த எலிப்ஸ் பை அப்ளைங் த டிடக்ஷன் ஆஃப் கிரீன்ஸ் தியரம். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா போட்டு நம்ம கொடுத்துருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் முடிச்சதுக்கப்புறமா 0 to 2π லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா பை ஏபின்னு ரிசல்ட் கிடச்சிரும். அவ்வளோதான். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கிரீன்ஸ் தியரம்க்கு நம்ம போட்ட எக்ஸாம்பிள்ஸு. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான் திரும்ப நான் நோட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பி டிஎக்ஸ் கியூ டிவை வச்சு வேணாலும் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் யூவி வச்சு போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி. கிரீன்ஸ் தியரமில் வேணால் இன்னும் ஒரு சம் பார்த்துக்கோங்க. எவாலுவேட் பை கிரீன்ஸ் தியரம் இன்டெக்ரல் சி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஹெச்ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிஒய் வேர் சி இஸ் த ரெக்டாங்கிள் வித் வெர்டிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 0 0 π 0 π 1 0 1.
இது வந்து அதெல்லாம் யூவி வச்சு போட்டோம். இதை வந்து நான் பிக்யூ வச்சு போட்டிருக்கேன். எப்படி வேணாலும் வச்சு போடலாங்கிறதுக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சம் பார்த்துட்டு நம்ம கிரீன்ஸ் தியரம் ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து இதோட வந்து கிரீன்ஸ் தியரம் வந்து ஓவர் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம். லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.